சுப நிகழ்ச்சிகளுக்காக கட்டப்படும் காப்பு எத்தனை நாட்களுக்கு அணிந்து கொள்ள வேண்டும்? அதாவது கல்யாணம் இல்லை பூனை போடுறது இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தா அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல சில சடங்கு செய்து கையில காப்பு கட்டுறது அப்படின்னு ஒரு சரடு கயிறு கட்டுவா. புருஷர்களுக்கு வலது கையில, பெண்மணிகளுக்கு இடது கையில இந்த மாதிரி காப்பு கட்டுவா. அதை அந்த கயரை எத்தனை நாளைக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்குறேன். சில பேர்லாம் அந்த கயத்தை மாசக்கணக்கில் வச்சுட்டு இருப்பா, கையிலேயே கட்டிகிட்டே இருப்பா. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்க வேண்டும், முழுமையாக நடக்க வேண்டும், அது மத்தியத்துல எந்த ஒரு உபாதையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டக்கூடிய ரக்ஷ கயிறு அது. அது அந்த நிகழ்ச்சி முடியிற வரைக்கும் தான் அதுக்கு வேலிடிட்டி. இப்ப கல்யாணம் அப்படின்னு பார்த்தா 5 நாட்கள் விவாகம் அப்படின்னு நடக்கும். இப்ப 5 நாள் வரைக்கும் அந்த கல்யாணத்துக்காக கட்டப்பட்ட ரக்ஷ கயிறை கையில கட்டிக்கணும். 5ஆவது நாள் கல்யாண நிகழ்ச்சிகள் முழுவதும் முடிந்த பிற்பாடு அதை அவுத்து பூர்புவ சுவஹ அப்படின்னு சொல்லி அவுத்து ஜலத்துல போட்டுடணும். பெண்ணும் சரி ஆணும் சரி. சில சம்பிரதாயங்கள்லாம் 5 நாள் கல்யாணம் கிடையாது, 1 நாள் 2 நாள் அப்படிதான் அப்படின்னா அந்த கல்யாண நிகழ்ச்சி முடியிற வரைக்கும் அதை கட்டின்னு இருக்கணும். முடிந்த பிற்பாடு அந்த சடங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அவுத்து போட்டுட வேண்டியதா. அப்புறம் அது உன்னால ஒன்றும் யூஸ் இல்லை. இதே மாதிரிதான் உபநயனத்துலையும் பூனல்லையும் 4 நாள் பூனல் அப்படின்னா 4ஆவது நாளைக்கு எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த கயத்தை பூர்புவ சுவகான்னு சொல்லி அவுத்து விசர்ஜனம் பண்ணிடணும். 48 நாள் வரைக்கும் வச்சுருக்கணும், 2 மாசம் 3 மாசம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அசாஸ்திரியம். ராமராவ்.